எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து பிரவீன்குமார். பிஏ இண்டஸ்ட்ரீஸில் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினியாக ஒசூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெஸ்டிமோனியல் வீடியோ. நம்ம கம்பெனியில் வந்து டாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெமட்டிசைட் மருந்து வந்திருக்கு. அதை வந்து நம்ம கேரட் ஃபீல்டுக்கு வந்து ஒரு ஃபார்மர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபார்மர் வந்து அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வேலை செஞ்சுருக்கு, அந்த கேரட்டோட குவாலிட்டி மற்றும் குவான்டிட்டி எந்தளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் சார், என் பேர் நாகேந்தர் சிங். நான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ்புரம், சூளகிரி தாலுக்கா வெங்கடேஷ்புரம் பஞ்சாயத்து. நாங்கள் வந்து ஒரு 4 ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். 4 ஏக்கர் விவசாயத்தில் வந்து இப்போ பிஐ கம்பெனிலேருந்து வந்து ராக்கெட்டு, ப்ரொஃபேரியா, அப்புறம் வந்து கீஃபன்ன்ற மருந்துகள்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மிஸ்டர் பிரவீன்குமார் சார்ன்ட்டு ஒருத்தர் வந்துட்டு நான் கேரட் போட்டிருந்தேன். கேரட் போடுறப்போ இந்த மாதிரி இப்போ பிஐ கம்பெனி வந்து புதுசாக ஒரு மருந்து வந்திருக்குது, அதாவது டெராசன்றது மருந்து இருக்குது, அது கொஞ்சம் டெமோவாக பண்ணுங்கன்னு சொன்னார். அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உண்மையில் வந்து பிஐ கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ஒரு உட்டுக்கள் வந்து எனக்கு ஒரு ஃபார்மர்ஸ் வரப்பிரசாதம்னா அந்த கவுட்டே வர்றது இது எதுவுமே இல்லை. கேரட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அவ்வளோ அழகாக லென்த்தாக வந்திருக்குது. ஒரே ஒரு இது கூட வந்து வடியில் நல்லா இருக்குது, ரிசல்ட் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து எல்லாருக்கும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. உண்மையிலே சொல்கிறப்ப சூப்பராக இருக்குது. கேரட்டோட குவாலிட்டி பார்த்துடலாமா சார்? கேரட் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், இந்த அளவுக்கு கேரட் நான் இது பண்ணியிருக்கேன். கேரட் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், இதே மாதிரி இருக்குது. ஷேப் பாருங்கள். அதாவது 22, 23 நாளில் நான் விட்டுட்டேன். அது ஏதாவது இந்த பிஐ கம்பெனி டாராஸ் விட்டுட்டோம். அது மற்ற கம்பெனியை விட நல்லாயிருக்கு சார், உண்மையிலே நல்லாயிருக்கு. பாருங்கள் கேரட் சைஸ் பாருங்கள். அதே மாதிரி எந்த ஃபீல்டில் கூட பார்த்தீங்கன்னா கூட ஒரே ஒரு கேரட் கூட வடியில் அந்த மாதிரி நல்லாயிருக்கு. அந்த ரெக்டேக்க வர்றது வந்து 1% எங்கேயோ ஒன்று இருக்குது, அது ரெகுலராக வர்ற மாதிரி தான். ஆனால் உண்மையிலே நல்லாயிருக்கு சார். அந்த பிஐ கம்பெனிக்கு வந்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார். இப்போ கேரட்ன்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் மேலே 20 டேஸ் கூட 20 டேஸ் தான் ஆயிருக்கு. கரெக்டாக 20 டேஸில் நீங்கள் விட்டுருக்கீங்க? 20 டேஸ் தான் நான் விட்டுருக்கிறேன். குவாலிட்டி அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், அவர் தோட்டத்தில் வந்து பர்ச்சேசர் வாங்குறவர் கூட நல்லா வந்திருக்கு அது சொல்லிட்டு இன்னொரு அந்த ஒரு 10,000 ரூபாய் ஜாஸ்தி தான் கொடுக்குறத தவிர கம்மியாக கொடுக்கல. அதே மாதிரி ஃபீல்டில் கூட பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ்ன்றது ஒன்று கூட இல்லை, எதுவுமே வடியில் கேரட் நல்லா ஈல்டு நல்லா இருக்குது. அப்புறம் வந்து ஷேப்பு, அப்புறம் அந்த சைஸு அது கூட நல்லா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பராமரிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி அந்த கம்பெனி இந்த உண்மையில இது டாராஸ் வந்தது வந்து நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எவ்வளோ அந்த அளவுக்கு கெமிக்கலோட கான்செப்ட் ஆகட்டும் க்ளீனாக அது நான் 22 நாளில் நான் விட்டதுனால எனக்கு எல்லா கிழங்கும் ஒரே ஈவனாக இருக்குது, நல்லா இருக்குது. சார் ரொம்ப நன்றிங்க சார். இதுக்கப்புறம் வந்து வேறு எதனா விவசாயிங்க இருந்தாங்கன்னா கூட ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சார். அவங்களே வந்து பார்த்துட்டு காலையில் வந்து கூட 2 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு என்ன இந்த அளவுக்கு நல்லா இருக்குது, என்னென்ன பண்ணேன்னு சொன்னேன். இந்த மாதிரி வந்து டாராஸ் கம்பெனி வந்து ஒரு கெமிக்கல் சார் பிஐ சார் கொடுத்தாங்க, பிஐ கம்பெனி இது டாராஸ்ன்னு சொல்லிட்டு அவர் அதை நான் விட்டுறதுனால தான் இந்த மாதிரி வந்திருக்கேன்னு சொன்னேன். அவங்களும் சரி, அவங்களும் ஒரு கேரட் போட்டிருக்காங்களாமா. இப்போ அவங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. சரி நான் சார்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். சார் ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார்.